கும்பம் எல்லா பாடும் பட்டு முடிச்சிடுறாங்க அப்படின்னு தான் மேடம் சொல்லணும். ஏன்னா முடிச்சுக்கிட்டே வராங்களா? ஆமாம், முடிச்சுட்டே வராங்க. இப்பயே வந்து பார்த்தீங்கன்னா பாத்த சனியில் தான் மேடம் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 3/6/2027 7/8/2029 வரைக்கும், அதாவது 27 to 29 இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30/5/2032 வரைக்கும் 29 to 32 வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் ரிஷபத்தில் இருப்பார். 12/7/2034 வரைக்கும் இந்த காலகட்டம் வந்து பாருங்கள் சனி பகவான் மிதுனத்தில் இருப்பார். மிதுனத்தில் இருக்கக்கூடிய சனி இவங்களுக்கு 5ஆம் பாவம். எல்லாருக்கும் வணக்கம். உலகமெல்லாம் பார்த்து ரசித்து எங்களுக்கு அவ்வளோ அழகான ஒரு கமெண்ட்டை கொடுக்குற எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் வியூவர்ஸ் அத்தனை பேருக்குமே ரொம்ப உண்மையிலே வணக்கம், நன்றி. ஏன் நன்றி சொல்கிறோம் அப்படின்னா, இந்த சேனலை இவ்வளோ அழகாக பிரபலமாக்கி எவ்வளோ கமெண்ட் கொடுத்து நாங்கள் வந்து இவ்வளோ அழகாக பார்த்துக்கிட்டு இருக்கோம், நீங்கள் பரிகாரங்கள் சொல்கிறீங்க, 12 ராசிக்கும் அதில் ஏன் ராசியும் அதில் அடங்கியிருக்குன்னு விடாமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பார்த்து எங்களுக்கு அவ்வளோ கமெண்ட் கொடுத்துட்ருக்கீங்க. உங்களுக்காக நிறைய பதிவுகளை, நிறைய உங்களோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், உங்களுடைய பரிகாரங்கள், உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், எல்லாத்தையும் நாங்கள் அலசி ஆராய்ஞ்சு ஒன்று ஒன்றா உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்ருக்கோம். அதில் எங்களுக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படி இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு பதிவோடு நம்ம டாக்டர் தீபா அருளாளன் மேடமை நம்ம சந்திக்க போகிறோம். என்ன பதிவு அப்படின்னா, ரொம்ப வித்தியாசமான பதிவுங்க. என்னென்னா, 2026 2036 வரைக்கும், அதாவது ஒரு 10 வருஷத்துக்கு இந்த 12 ராசி எப்படி இருக்க போகுது கேட்போமா? ஏன்னா நானே அது டவுட் இருக்குது, ரொம்ப நாளாக அந்த டவுட் இருக்குது. நிறைய பேருக்கு எதிர்காலம் எப்படி இருக்கும், நான் இன்னும் 10 வருஷம் எப்படி இருப்பேன், என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், நான் கல்யாணம் பண்ணலாமா, என்னை படிக்கலாமா, என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், நான் இந்த பிஸ்னஸ் பண்ணலாமான்னு நிறைய பேருக்கு பல டவுட் இருக்குங்க. எல்லாத்தையும் இன்றைக்கி தீபா அருளாளன் மேடம் கிட்ட கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். நீங்களும் என்ன பண்ணுறீங்கன்னா, 12 ராசி ஆளுங்களுமே சரி, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் அவங்க நிறைய 10 வருஷத்துக்காக அருமையாக உங்களுக்கும் சொல்ல போகிறாங்க பரிகாரங்களோட. ஸோ இன்றைக்கி அவங்கள சந்திக்க போகிறோம். வாங்க, உங்கள் சார்பாக அவங்கள நான் சந்திக்க போகிறேன். வாங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேம், ரொம்ப அருமையாக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஜெகஜோதியாக அழகாக இருக்கீங்க. இன்றைக்கி ரொம்ப அழகாக இருக்கீங்க மேம், சூப்பர்பாக இருக்கீங்க மேம். இன்றைக்கி ஒரு முக்கியமான பதிவு மேம். அதாவது எல்லாருக்கும் வியூவர்ஸ் அத்தனை பேரோட டவுட்டையும் நான் இப்போ எனக்கும் சேர்த்து கிளியர் பண்ணிக்கலான்ட்டு ஒரு மக்கள் சார்பாக நீங்கள் கேட்குறீங்களா? ஓகே, ஒரு ஆசை மேம். 10 வருஷம் இந்த 2026 36 வரைக்கும் எப்படி தான் இருக்க போகுது நம்ம வாழ்க்கை, நம்மளுடைய விஷயங்கள் எல்லாமே இந்த 10 வருஷத்தில் ஒருத்தருக்கும் ஒரு கனவுகள் இருக்கும் இல்லையா? அந்த கனவு இந்த 10 வருஷத்தில் எப்படி இருக்க போகுதுன்னு எல்லாரும் தெரிஞ்சுக்க போகிறாங்க. சொல்லுங்கள் மேம், எப்படி இருக்குது 12 ராசிக்கும் இந்த 10 வருஷம்? ஆக்சுவலி என்னென்ன மேடம், இந்த 10 வருஷமும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெயினாக வந்து கிரகங்கள், குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை பயிற்சி ஆகிறார். ராகு கேது 18 மாதம் 1.5 வருஷத்துக்கு ஒரு முறை பயிற்சி ஆகுறாங்க. அப்போ சனி தான் பிரதானமான ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லலாம். சனி பகவான் 2.5 வருஷத்துக்கு ஒரு முறை பயிற்சி ஆகிறாரு அப்படின்னு சொல்லலாம். அப்போ அதுக்கும் மேலே சனி பகவான் தான் விதி கிரகம், தொழில் கிரகம். யார் ஒருத்தருக்கு சுய ஜாதகத்தில் சனி பகவான் நல்லா இருக்காங்களோ அவங்க லைஃப் ரொம்ப சிரமமாக இருக்கும், நீண்ட ஆயுளோட நல்ல தொழிலோடு இருப்பாங்க அப்படின்றது உண்மை. அப்போ சனி பகவான் நல்லா இல்லைன்னா கெட்டு போயிடுவாங்களா? இல்லை, கிடையாது. பொதுவாக ஜோதிடத்தில் சில விதிகள், பல 100 விதி விலக்குகள் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இன்காமனாக சொல்லக்கூடியது சனி பகவான். அப்போ 10 வருஷம் நீங்கள் கேள்வி கேட்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் நம்ம மெயினாக வந்து பார்த்திங்கன்னா விதி கிரகமான சனி பகவானை வச்சு நம்ம பலன் சொல்கிறது அப்படின்றது ஓரளவுக்கு நல்லபடியாக வரும் மேடம். நீங்கள் ஒரு வார்த்தை கேட்டீங்க, யாரோட கனவுகள்லாம் நிறைவேறும் அப்படின்னு. பொதுவாக இந்த 10 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரோட கனவுகளும் நிறைவேறும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை மேடம். நம்ம மொதல் 2.5 வருஷம் ஒருத்தவங்களுக்கு நிறைவேறலாம், அடுத்த 2.5 வருஷம் இன்னொருத்தவங்களுக்கு நிறைவேறலாம், அடுத்த 2.5 வருஷம் இன்னும் அப்படின்ற மாதிரி இந்த 10 வருஷத்தில் ஒவ்வொரு ராசிகளுக்கும் அவங்கவுங்களோட கனவுகள் டிஃபால்ட்டாக நிறைவேறும். நம்ம பிரதானமாக செய்ய வேண்டியது நம்ம பாட்டுன்னு உழைக்கணும்.
உழைக்கிறோம் அப்படின்னா வெற்றி நிச்சயம் அப்படின்றத ஸ்ட்ராங்காக மனசில் வச்சுக்கணும். கண்டிப்பாக. இன்னொரு ஆஸ்பெக்டில் வேண்டும் பார்த்தீங்கன்னா மேடம், நிறைய பேர் சொல்லுவாங்க 10 வருஷம் நம்ம உயிரோட இருப்போமானே கேரண்டி கிடையாது, இதில் இந்த அம்மா வேற 10 வருஷத்துக்கான பலனை சொல்ல வந்துருச்சு அப்படி நீங்கள் கேள்வின்னு கேட்டுட்டீங்க, நான் பதில்னு சொல்லணும் தானே. அப்போ யார் எவ்வளோ நாள் உயிரோட இருக்க போகிறாங்க, இன்னைக்கு இருக்க நம்ம நாளைக்கு இருக்க போகிறோமா, நாளைக்கு இருக்க போகிறோமா, அதெல்லாம் ரெண்டாவது. வாழும் காலம் வரைக்கும் நம்ம எப்படி இருப்போம் தெரிஞ்சுக்கிற உரிமை நம்மளுக்கு இருக்குது. கண்டிப்பாக அந்த ஆஸ்பெக்டில் நம்ம பதில் சொல்லலாம் மேடம். கண்டிப்பாக வாழற காலம் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக எப்படி இருக்க போகிறோம், எப்படி நம்மளுடைய கனவுகள் நினைவாக போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம நல்லா அழகாக இந்த டாப்பிக்கை கொண்டு போக போகிறோம். அடுத்தது கும்பராசி. கும்பராசிக்கு எப்படி இருக்குது இந்த 2026லேருந்து 36 வரைக்கும் எப்படி இருக்குது இந்த 10 வருஷம்? அமோகமாக இருக்கா, எப்படி இருக்குது சொல்லுங்கம்மா. கும்பம் எல்லா பாடும் பட்டு முடிச்சிடுறாங்க அப்படின்னு தான் மேடம் சொல்லணும். ஏன்னா முடிச்சுக்கிட்டே வராங்களா? ஆமாம், முடிச்சுட்டே வராங்க. இப்போயே வந்து பார்த்தீங்கன்னா பாத சனியில் தான் மேடம் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 75% கஷ்டப்பட்டு முடிஞ்சிட்டாங்க. ஸ்டில் 25% தான். அதுவும் இப்போ குரு பார்வை இருக்குது. என்ன நடுவில் குரு அதிசாரமாக பயிற்சி ஆவார், அப்போ கொஞ்சம் இம்பாக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எல்லா இம்பாக்டும் இவ்வளோண்டு பிரச்சனை தான். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சொல்லும்போது ஒரு சிலர் சொல்லுவாங்க எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, அது சுய ஜாதகத்தில் தசை சரி இல்லாமல் இருக்கலாம். பட் இன் ஜென்ரல் கோச்சார பிரகாரம் இவ்வளோ பிரச்சனை தான் கும்பத்துக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்போ அவங்களோட பிரச்சனைகள் இருந்தால் வெளியே வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சூப்பர் டூப்பர் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ 6/2027 வரைக்கும் சனி பகவான் மீனத்தில் இருக்கார். அப்போ இவங்க பாத சனியில் இருக்காங்க. பெரும்பாலும் முடிச்சிட்டோம்ப்பா, என் நோயெல்லாம் வந்து கடைசியில் பாதத்தில் நின்றுட்டு இருக்குப்பா, போயின்னு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? தலையில் இருந்த நோய்ங்க அப்படியே இறங்கி 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 வந்து பாதத்தில் இருக்குது. சில பேஷண்ட் எங்கிட்ட சொல்லுவாங்க, மேடம் இந்த வலி பிரச்சனை தலையில் இருந்துச்சு, அப்புறம் இங்கே வந்து இறங்குச்சு, இங்கே வந்து இறங்குச்சு, என்னென்னவோ கதை சொல்லுவாங்க. எப்படி உணர முடியுது உங்களுக்கு? அது என்னென்ன மேடம் ஏதோ சொல்லணும்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சதை அவங்க சொல்லுவாங்க. ஃபர்ஸ்டெல்லாம் நம்ம யோசிப்போம் இப்படி என்ன நோயா இருக்குது அப்படின்னு. அப்புறம் பழக பழக நம்மளுக்கே புரிஞ்சிச்சு. 17 வருஷம் ஒரு டாக்டர்னும் போது எங்களுக்கு புரியுது இல்லை மேடம், பேஷண்டோட மைண்ட் செட் தெளிவாக புரியும். சரி ஓகேம்மா, அது கவலைப்படாதீங்கம்மா, பாதத்துலேருந்து அது வெளியே போகுது அப்படின்ற விஷயம் நாங்களும் சொல்லுவோம். அவங்களுக்கு ஒரு தைரியம் சொல்லணும் இல்லைங்களா? அந்த மாதிரி உண்மையாகவே அஸ்ட்ராலஜிக்கல் பிரகாரம் பாத சனி அப்படின்றது நம்மளுக்கு மொத்தமாக போகுது, இவ்வளோண்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த சனியினோட ஒரு வீரியம் இவ்வளோ தான் இருக்கும். அவர் நம்மளை பெருசாக கெடுக்க மாட்டார். இருந்தாலும் 6ஆம் மாதத்தோடு அதுவும் போயிட போகுது இவ்வளோ உண்டு அப்படின்லாம். அப்போ 3/6/2027 7/8/2029 வரைக்கும், அதாவது 27 to 29 இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் பீரியட் மேடம். எப்படி அப்படின்னா சனி சகாய சனியாக வந்திருக்காரு. இவங்களோட ராசியாதிபதி சனி தான் இல்லைங்களா? கும்பம் ஆண் ராசி, தைரியமான ராசி, தன்னம்பிக்கை மிகுந்த ராசி, ஹானஸ்ட் பீப்புள்ஸ். பார்த்தா ரொம்ப ஆட்டிடியூட் காமிக்கிறாங்க, திமிர் பிடிச்சவங்க அப்படின்ற மாதிரிலாம் தோணும். யாரை பார்த்தாலும் யாருனாலும் ஒரு குறை சொல்ல தான் செய்வாங்க இல்லைங்களா? ஆனால் உண்மை என்ன அப்படின்னா ரொம்ப நல்ல பர்சன்ஸ், ஹானஸ்டி, டெடிக்கேஷன், நல்ல மனசுக்காரங்க அப்படி நிறைய விஷயம் சொல்லிட்டு போகலாம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுக்கு யாராவது ஆப்போசிட்டாக சொல்லும்போது அவங்க நியாயமாக நினைப்பாங்க. ஆப்போசிட்டாக சிலர் வந்து இல்லை இப்படி தான் பண்ணணும் அப்படின்னா இல்லை இதுதான் கரெக்ட், இதுதான் செய்வேன் அப்படின்ற மாதிரி அவங்களோட பிஹேவியர் இருக்கும். அதனால் அவங்க ஆட்டிடியூட் காமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா 27 to 29 வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 6ஆம் மாதத்துக்கு மேலே கோல்டன் பீரியட். இவங்க சாதிக்கணும், நிறைய சாதிக்கலாம். அந்த காலகட்டத்தில் சாதிக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் நிறைய பேர் கும்பமாக இருப்பாங்க. பெரிய லெவலில் சாதிக்கக்கூடியவங்க நிறைய பேர் கும்பமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ சூப்பரான விஷயங்களா. அதுக்கடுத்து வந்து பாருங்கள் 8/2029 அதாவது 8/8/2029 30/5/2032 வரைக்கும் 29 to 32 வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் ரிஷபத்தில் இருப்பார். ரிஷபத்தில் இருக்க சனி இவங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி. அர்த்தாஷ்டம சனின்னு போது திருப்பி முதல்ல இருந்தாயா, திருப்பி சனி பகவான் நீ ஆரம்பிக்கிறியாயா எங்கள் வாழ்க்கையில், திருப்பி நீ விளையாடுறியாயா அப்படின்ற எண்ணம் ஆன் அண்ட் ஆஃப் வரும். ஆனால் அவர் விளையாட மாட்டார். ஒரு ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட், உங்கள் வாழ்க்கைக்குமான ஒரு அஸ்திவாரத்தை அவர் கொடுப்பாருன்னு சொல்லலாம். இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் இந்த 29 to 32 வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியத்தில் கவனம் வேணும். பெரிய லெவலில் யாரையுமே நம்பாத, நீ நல்லா தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோ. அர்த்தாஷ்டம சனியாக இருக்க அப்படின்னா, சனியில் இருக்க அப்படின்ற பட்சத்தில் வேலை செய்கிற இடத்துல ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு மாறுறதுக்கு, வேலை செய்கிற இடத்துல சில பல பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு, இவங்க ரொம்ப நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனைகளை சந்திக்க மாட்டாங்க. எனக்கு காசு பணம் எல்லாத்த விட என்னோட ஆட்டிடியூட், என்னோட கௌரவம் ரொம்ப முக்கியம், டிக்னிட்டி ரொம்ப முக்கியம் அப்படின்னு தூக்கி போடக்கூடிய பர்சனாலிட்டிஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இடம் மாற்றம், தொழில் மாற்றம், அதே மாதிரி ஃபேமிலியில் சில பல பிரச்சனைகள், புதுசாக திருமணமானவங்க மனைவி வந்து பெருசாக எனக்கு அவங்களுக்கு ஒத்து வரலைங்க அப்படின்ற மாதிரி இவங்களை புரிஞ்சிக்க மாட்டாங்க அப்படின்லாம், உறவுகள் பெருசாக புரிஞ்சிக்காது. அந்த மாதிரி சின்ன சின்ன சிக்கல்கள் இருந்தாலும் இவங்க சாதித்து மேலே வந்துடுவாங்க, பெருசாக யோசிக்க வேணாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேடம் 31/5/2032 ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா 31/5/2032 12/7/2034 வரைக்கும் இந்த காலகட்டம் வந்து பாருங்கள் சனி பகவான் மிதுனத்தில் இருப்பார்.
மிதுனத்தில் இருக்கக்கூடிய சனி இவங்களுக்கு 5ஆம் பாவம், பஞ்சம சனி. உனக்கு என்னென்னலாம் பஞ்சம்ப்பா எல்லாத்தையும் நான் வந்து கிளியர் பண்ணி கொடுக்குறேன்ப்பா. சனி வந்து சகாய சனியாக இருப்பார் ஒரு பீரியடில், நடுவில் அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் நம்ம சொன்னோம் இவங்க ஓவர்டேக் பண்ணி வந்துடுவாங்க கவனம்னு, திருப்பி வந்து நல்லது செய்வார். அந்த மனுஷன் வந்து பார்த்திங்கன்னா இப்படி பண்ணுவார், தோசையை எப்படி திருப்பி போடுவார், இப்படி திருப்பி போடுவார், திருப்பி போட்டுட்ருப்பார் அப்படின்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் இந்த காலகட்டமும் கும்பம் சாதிக்கக்கூடிய காலகட்டம். சாதிக்கக்கூடிய நிறைய பேர் கும்பராசி அன்பர்களாக இருப்பாங்க. படிப்பில் சாதிப்பாங்க, நிறைய கும்பம் ஸ்போர்ட்ஸில் சாதிப்பாங்க, குடும்பத்தில் ஒரு நல்ல பேர் எடுப்பாங்க, பெரிய பிஸ்னஸ் மேனாக இருப்பாங்க, பாலிடிக்ஸில் சாதிப்பாங்க, வெளிநாட்டு பிரயாணம், வெளிநாட்டில் பிஸ்னஸ் செய்யக்கூடிய நிறைய பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன் கும்பமாக இருப்பாங்கன்னு சொல்லலாம். ஸோ ஒரு கோல்டன் பீரியட், எக்ஸ்ட்ராடினரி பீரியட். அப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நடுவில் இந்த அர்த்தாஷ்டம சனி காலகட்டம் மட்டும் நம்ம சொன்ன கவனம் அப்படின்றது வேணும். அதுக்கடுத்து 34லேருந்து 36 வரைக்கும், அதாவது 13/7/2034லேருந்து 26/8/2036 வரைக்கும் சனி பகவான் கடகத்தில் இருக்கார் மேடம். கடகத்தில் இருக்கக்கூடிய சனி ரோகசனி. ரோகசனி உங்களுக்கு நல்லது தான் செய்யப்போம். ரோகசனி அப்படின் போது 6ஆம் பாவத்தில் சனி, 6ஆம் பாவத்தில் சனி, 6ஆம் பாவம் இந்த உபஜயஸ்தானத்தில் சனி இருக்கும்போது சனி சூப்பர் டூப்பர் நல்ல விஷயம் செஞ்சிடுவோம் மேடம். அந்த இடத்துலலாம் வந்து சுபன் இருக்கக்கூடாது, பாவி தான் இருக்கணும். அப்போ எதிரிகளாலும் எனக்கு ஆதாயம், என்னை எதிர்க்கணும்னு நினச்சி என்னை ஏற்றி விட்டு போயிட்டாயா அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு சூப்பராக இருக்குது மேடம். நடுவில் கவனமாக இருக்க வேண்டியது. இப்போ 6/2027 மேலே விடிவு காலம் பிறந்துச்சு, சூப்பராக இருக்கும். அதுக்கும் மேலே கவனமாக இருக்க வேண்டியது அப்படின்றது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா 29லேருந்து 32 ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்னு சொல்லலாம் மேடம். நல்லா, அதாவது டவுட்டாக பார்த்துட்டு இருந்திருப்பாங்க, ஆஹா பரவாயில்லையே நல்லா இருக்கிறோம் கும்பம்னு, அப்படியே மனசு ஒரு ஆறுதலாக இருந்திருக்கும். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. இப்போ இன்னொரு டவுட் மேம், நீங்கள் வந்து கிளாஸ் எடுக்கிறீங்க, ஜாதகம்லாம் நிறைய சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸு வந்துட்டுருக்காங்களாம், அதில் என்னையும் வந்து இப்போ ஜாயின் பண்ண சொல்லிட்டீங்க, நீங்களும் வாங்க உங்களாலேயும் முடியும் கற்றுக்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னோன்னா எனக்கே இப்போ அந்த ஆசை வந்துடுச்சு. இது என்ன ப்ரொசீஜர் மேம், இது எப்படி கற்றுக்கணுன்னா என்னென்ன, எவ்வளோ நாள் எல்லாம் சொல்லுங்கள் மேம். இது ஆன்லைன் கிளாஸ் தான் மேடம். 3 லெவல்ஸ் மொத்தம் இருக்குது. ஆக்சுவலி 3 லெவலையும் ஒருத்தவங்க படிக்கணுமா தேவையில்லை. ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் லெவல் படித்தா மட்டும் போதுமானது. ஃபஸ்ட் லெவல் வந்து பார்த்திங்கன்னா ஜோதிடம்னா என்ன, அந்த ஜோதிடத்துக்கு அடிப்படை தேவையான அத்தனை விஷயங்களையும் ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுத்துருவோம். அது தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் ஜாதகம் பார்க்க முடியும். எனக்கு நீச்சல் தெரிஞ்சால் மட்டும்தான் நான் கடலில் நீஞ்ச முடியும். எனக்கு நீச்சல் தெரியல, நான் நேராக கடலில் எகிரி குச்சின்னா என்னால் நீச்சல் அடிக்க முடியுமா, மூழ்கி தான் போயிடுவோம். அந்த மாதிரி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காரகத்துவம், அதே மாதிரி பிளானட்ஸு, அவங்களோட எல்லா விஷயங்களையும் நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம் மேடம். ஃபஸ்ட் லெவலில் 60 நாள் கிளாஸு ஆன்லைன். செகண்ட் லெவல் அப்படின்றது ஒவ்வொரு ஜாதகத்தையும் எப்படி ப்ரெடிக்ட் பண்ணும், அனலைஸ் பண்ணும் அப்படின்றது சொல்லி கொடுப்போம். 3வது லெவல் வந்து அதிலே அட்வான்ஸ்டு. அது எல்லாரும் கற்றுக்கணுன்ற நெசசிட்டி இல்லை. ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஜோதிடத்தில் கொஞ்சம் வித்ஸ்டாண்ட் பண்ணும், பெரிய லெவலில் 4 பேர் பேசுகிற அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா 3வது லெவல் படிக்கலாம், இல்லைன்னா 2 லெவல் போதுமானது மேடம். அதாவது ஜாதகம் எல்லாரும் கற்றுக்கலாம் அப்படிங்கிறது இப்போ நான் மேம் சொல்லும்போதே எனக்கு ஒரு ஆர்வம் வந்துடுச்சு. உண்மையா மேம்? தேங்க்யூ மேம். தேங்க்யூ. யாரெல்லாம் ஜாதகம் கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்றீங்க, ஏன்னா நான் முதல்ல கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்டுட்டேன், அது மாதிரி நீங்களும் வாங்க, வீடியோவில் வந்து நம்பர் எடுங்க, தீபா அருளாளன் மேடம் கிட்ட வந்து நீங்கள் ஃபோன் பண்ணி பேசி, ஆன்லைன்லேயே இருக்கான் கிளாஸு, 60 நாளாம், 3 லெவல், வாங்க நம்மளும் கற்றுப்போமே ஜாதகம், நம்ம ஜாதகத்தை நம்ம பார்த்துக்கலாம், நம்ம ஃபேமிலி இதை நம்ம பார்த்துக்கலாம், நம்மளுக்கும் பரிகாரங்கள்லாம் அதில் நிறைய தெரிய வரும். ஸோ எல்லாருமே ஜாதகம் கற்றுக்கலாம், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, நான் கற்றுக் கொடுக்குறேன் வாங்க அப்படின்னு நீங்கள் மேம் கூப்பிட்றாங்க. வாங்க எல்லோரும் கற்றுக்கோங்க, ஹாப்பியாக இருங்க. நன்றி.